ஆஸ்ட்ரோ பக்தி டாக் என்ற இந்த காணொளியிலே நாம் ஆவணி மாதத்தின் பலனை காண இருக்கிறோம். அனைத்து விதமான ராசிகளுக்கும் நல்லதொரு பலன் நமச்சிவாயத்தின் அருளால் கிடைக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் மிதுன ராசி அன்பர்களே, ஆவணி மாதத்தின் பலனாக பார்க்கக்கூடியதிலே மாதம் பிறந்த உடனேயே குருவும் சுக்கிரனும் அங்கே உட்கார்ந்துருக்கிறாங்க உங்கள் ராசிக்குள்ளார. 19ஆம் தேதி அன்று ஆகஸ்ட் மாதம் 19 சுக்கிர பகவான் கடகராசியில் போய் உட்காந்துறார். அங்கே உங்கள் ராசிநாதனான புதனோடு சேர்ந்து அமர்ந்துக்குள்ளே போகிறார். இந்த நிகழ்வு உங்களுக்கு நன்மையை தரும், பண வரவை கொண்டு வரும். குடும்பத்திலே நல்ல பண வரவுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். அதுவே முதல்ல ப்ளஸ் பாயிண்ட். அப்போ குடும்பம் நல்லா இருக்க போகுது. 3ஆம் இடம் அப்படிங்கிறது முயற்சி ஸ்தானம், வெற்றி ஸ்தானம், தன்னிலைப்படுத்திக் கொள்ளக்கூடிய தைரிய ஸ்தானம்னு சொல்லுவோம். அந்த இடத்துல ராஜாவாக போய் உட்கார்றாரு சூரியன், ஆட்சியில் அமர்கிறார். கேது ஞானகாரகன் அவரும் சேர்ந்து அமர்கிறார். அப்போது பணம் அப்படிங்கிற பிரச்சனையை எப்படிலாம் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மைண்டில் வந்துடும். அதனால் நல்லது நடக்கப் போகிறது நண்பர்களே. பண வரவுக்கான வாய்ப்புகளை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளக்கூடிய நல்ல மாதம் இது. கேபிட்டலைஸ் பண்ண வேண்டியது உங்கள் கடமை. 4ஆம் இடம் மண்மனை வாகனம்னு சொல்லக்கூடிய இடத்திலே கன்னிராசிக்குள்ளர செவ்வாய் அமர்ந்துகிறார். செப்டம்பர் 16 தேதி வரைக்கும் இருப்பார். அங்கே அவர் அங்கே அமர்ந்ததுனாலே உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படுத்தக்கூடிய விஷயங்கள்லாம் நடக்கும். வீடுகளில் ரிப்பேர் செலவுகள் வரும், ரெனோவேஷன்ஸ், நிலங்களிலெல்லாம் வேலி அமைத்தல், சிலர் கிணறு எடுப்பது, வாகனங்களிலே புதுசாக பெயிண்ட் அடித்து புதுசாக பண்ணணும்னு அந்த ஜுவல்ஸ்ன்னு சொல்லுவோம், கார் ஜுவல்ஸ்னு, அந்த மாதிரி விஷயங்கள் பண்ணணும்னு எக்ஸ்ட்ராவாக மைண்ட் செட்லாம் வரும். இது ரிலேட்டடாக 2-3 பேரெல்லாம் இங்கே கலந்து ஆயிடுச்சு. அவங்க சொல்கிறதெல்லாம் சரியில்லை, இவங்க சொல்கிறதெல்லாம் சரியில்லை, ஒரு சின்ன டிபேட்ஸ்லாம் இருக்கும். சொத்து பரிவர்த்தனைகளிலே சில பிரச்சனைகள் வந்து அது தீர்வாகும். அதனால் கொஞ்சம் அந்த விஷயத்தில் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. சொத்து உங்கள் ரிலேஷன்கிட்டேருந்து வாங்கும்போது சில பிரச்சனைகள் வரக்கூடிய சூழ்நிலையும் காட்டுறதுனால அங்கேயும் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருங்க. எல்லாருக்கூடையும் பேசும்போது கொஞ்சம் அந்த அவுட்லைனில் கொஞ்சம் தேன் தடவி பேசுங்க. தேனாக இனித்து பேசுவது அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் ஃப்ரிக்ஷன் ஜாஸ்தி இருக்கும் அப்படிங்கிற இண்டிகேஷன் தெரிஞ்சிச்சு. விருச்சிக ராசி அப்படிங்கிற செவ்வாய் தான் இங்கே உட்கார்ந்துருக்கிறார் 4ஆம் இடத்துல. அதனால் 6க்குரியவர் அப்படிங்கிற கணக்கில் பார்க்கும்போது கொடுத்த பணத்தை கேட்டதனால விரோதம் அப்படின்னு வந்துடும். நண்பர்கள்கிட்ட கொஞ்சம் கடன் வழக்குகள் விஷயத்தில் கொஞ்சம் தள்ளி நிற்கிறது நல்லது. இல்லைன்னா தலையில் மிளகா அரைச்சிட்டு போயிடுவான். அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. வழக்குகளும் வம்புகளும் சண்டைகளும் நண்பர்கள் மூலியமாக வரக்கூடிய இண்டிகேஷன் தெரியறதுனால கொஞ்சம் அவங்கக்கிட்ட கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது நல்லது. தனுசு ராசி 7ஆம் இடமான கலத்திரஸ்தானம் அப்படிங்கிற இடத்துல இருக்குது. இதை செவ்வாய், குரு மற்றும் சனி பார்க்கிறார். இந்த பார்வையின் பலங்கள் அப்படின்னு பார்க்கும்போது கலத்திரம் மற்றும் பங்குதாரர்கள் உங்களுடன் இயந்து செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாம் நல்லபடியாக அமையும். அவர்களுடைய யோசனை கேட்டு செய்யும்போது அவங்க உங்கள்கிட்ட டிஸ்டர்ப் பண்ண மாட்டாங்க. நீங்களாக ஏதானும் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட சொன்னீங்கன்னா மாற்று கருத்துக்கள் வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் கன்சல்ட் பண்ணிவிட்டு செய்யுங்க. ஃப்ரிக்ஷனோடு செய்யாதீங்க. நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னீங்கன்னா அந்த இடம் உங்களுக்கு பொருட்சேதத்தையும் பயத்தையும் ஏற்படுத்தும் அப்படின்னு வச்சுக்கோங்க. அதனால் கொஞ்சம் பங்குதாரர்கிட்டையும் கணவன் மனைவி இவங்களுக்குள்ளரையும் இணக்கமாக இருந்து விடுவது நல்லது.
அஷ்டமம் அப்படிங்கிற இடமானது மகர ராசி. இதை சுக்கிர பகவானும் புத பகவானும் பார்க்க போகிறாங்க. இப்போ இவங்க 2 பேரும் அந்த அஷ்டமஸ்தானத்தை பார்ப்பது அப்படிங்கிறதுனால உங்களுக்கு நல்லது தான் நடக்க போகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. ஏன்னா புதன் பார்ப்பதனாலே மனதிலே சில பயங்கள் வரும். ஆனால் சுக்கிரனின் பார்வையானது நல்லதொரு மாற்றத்தையும் ஏற்றத்தையும் கொடுக்கும். வீடுங்களிலே நல்ல பிரியமாக இருக்கணும், சந்தோஷமாக இருக்கணும், அஃபெக்ஷனேட்டடாக இருக்கணும்னு எண்ணம் கொடுக்கும். சிலருக்கு இல்லற சுகங்கள் நல்லபடியாக அமையும். பூர்வ புண்ணியஸ்தானமான கும்பராசியிலே ராகு அமர்ந்திருப்பதை குருவும் பார்க்க சூரியனும் கேதுவும் பார்க்கிறார் அப்படின்னு பார்க்குறோம். இந்த பார்வை பலம் அப்படின்னு பார்த்தோம்னா எதிர்பாராத வரவுகள் எல்லாத்தையும் கொடுக்கக்கூடியதாக அமைகிறது. முக்கியமாக யாருக்கெல்லாம் குலதெய்வத்தை பெண் தெய்வமாக இருக்கிறார்களோ அவர்களெல்லாம் முனைப்புடன், மிதுன ராசிக்காரர்களான உங்களுக்கு முனைப்புடன் அவசியம் இந்த மாதத்திலே வழிபாடு செய்தீர்களானால் உங்கள் வாழ்க்கையிலே நல்ல மாற்றங்கள், திருமண தடைகள் நீங்குவது, தொழில் தடை நீங்குவது, பண வரவை கொடுப்பது, குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு குழந்தை பேர் கிடைப்பது, பாகப்பிரிவினைகள் போன்ற விஷயத்திலெல்லாம் பிரச்சனைகள் இருந்தால் அந்த வம்பு வழக்குகள் எல்லாம் தீர்வது போன்ற நல்ல செயல்கள் எல்லாம் இந்த சூரியனின் பார்வை உங்களுக்கு நன்மையாக அழைத்து அந்த தேவதைகளின் அருளாலே உங்கள் வாழ்க்கையிலே வளம் நலம் பெருகும். சனி பகவான் வக்கரத்தில் அமர்ந்திருப்பது 10ஆம் இடத்தில் இருப்பதனாலே தொழிலிலே நல்ல முன்னேற்றத்தை தர வேண்டும் என்ற உத்வேகம் உங்களுக்கு வரும். நல்லா பண்ணணும் சார், நல்லா பண்ணால் தான் சார் வாழ்க்கையில் பண்ண முடியும் அப்படின்னு உங்களுக்கு ஒரு எண்ணங்கள் வரும். அந்த வேகத்தினாலே நீங்கள் விவேகமாக செய்யக்கூடிய காரியங்கள் உங்களுக்கு சக்ஸஸை கொடுக்கும் அப்படிங்கிறது தெரியுது. அதனால் அக்கௌண்டபிலிட்டி அப்படிங்கிற வேர்டை நல்லா மனசில் வச்சுக்கோங்க. இதுக்கு நான் தான் பொறுப்பு, இந்த காரியத்தை நான் செஞ்சுருக்கிறேன் அப்படின்னு கரெக்டாக மனசில் வைத்து தொழில் செய்தீர்களானால் லாபம் உண்டு. தொழில் வர்த்தகம் போன்ற விஷயத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய லாபம் நோக்க கொண்ட விஷயங்களுக்கு செவ்வாய் மேஷராசிக்காரர் அவர் செவ்வாய் இப்போ கன்னிராசியில் உட்காந்துருக்கார் உங்கள் ராசியை பொறுத்த வரைக்கும். அப்போ லாபத்தை பன்மடங்காக்க வேண்டிய எண்ணங்களை இங்கே உட்கார்ந்துனே அவர் மேஷராசியை பார்த்துட்டார். அதனால் லாபம் வரும். படபடன்னு செய்யாமல் தைரியத்தோடு செய்யுங்க, யோசித்து செய்யுங்க, ஆலோசனை பெற்று செய்யுங்க. இதுதான் உங்களுடைய லாஜிக். இதை மட்டும் பண்ணினீங்கன்னா பண வரவு கன்ஃபார்மாக இருக்கும். வேலை வாய்ப்பு இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கும். புதிய வேலை வாய்ப்பு தேடுபவர்களுக்கு வேலைக்கான ஆப்பர்ச்சுனிட்டி நீங்களே கிரியேட் பண்ணிடுவீங்க. சம்பள உயர்வும் கிடைக்கும். முதலீடுகள் நல்லதொரு ஈல்டை கொடுக்கக்கூடிய நல்ல ஒரு மாதம் இது. குழந்தைகள் படிப்பிலும் நல்லதொரு முன்னேற்றம் காணக்கூடிய ஃபஸ்ட் கிளாஸ் மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு அமையப்போகிறது. இந்த மாதத்திலே அவசியம் விநாயகர் சதுர்த்தி அன்று விநாயகர் வழிபாட்டுடன் கடனை ஒரு பங்காவது குறைத்து கொள்வதுன்னு கடனை அடைத்தீர்களானால் உங்கள் கடன் மலை போல் இருந்தது பனி போல் நீங்கி வாழ்க்கையில் சுபிட்சமும் லாபமும் என்றென்றும் நிலைத்திருக்க வழி செய்யும். விநாயகர் அருள் என்றும் உங்களுடன் நிலைத்திருக்கட்டும். நல்லது நடக்கும், நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன். வணக்கம் கடகராசி அன்பர்களே. இந்த ஆவணி மாத பலன் எப்படி இருக்க போகுது பார்க்குற போது ஆடி மாதத்திலே சூரியன் உங்கள் ராசிக்குள்ளரே இருந்தார். அதனால் நிறைய மனசில் கஷ்டங்கள், என்ன பண்ணுறோன்னு தெரிலப்பா, ஏதோ நடந்துக்கிட்டு இருக்குது போ அப்படின்னு ஒரு எரிச்சலோடு இருந்தீர்கள். அது கொஞ்சம் விலகும். 2ஆம் இடத்துல சூரியன் போய் உட்கார்ந்துருக்கிறாருங்களே, ஆட்சியில் வேறு உட்கார்ந்துருக்கிறாருங்களே அப்படின்னா ஆமாம் வாஸ்தவந்தான். குடும்பத்தில் சில மனக்கவலைகள் கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. அதனால் கொஞ்சம் அந்த கவலைகள் தொடர்ந்து இருக்கும் அப்படின்னு வச்சுக்கலாம். 12க்குரிய புதன் உங்கள் ராசியில் அமர்வதும் 12ஆம் இடத்துல இருந்த சுக்கிர பகவான் 19 ஆகஸ்ட் அன்னைக்கு உங்கள் ராசிக்கு வருவதும் நிகழ்வாக இருக்குது. பார்த்தோமா, சுக்கிர பகவான் உங்கள் ராசியில் வந்த உடனே
பண வரவுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிச்சிடும். 19ஆம் தேதி ஆகஸ்ட்லேருந்து பண வரவுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. புதன் உங்கள் ராசியில் இருக்கிறதுனால சின்ன சின்ன பிரயாணங்கள், திரவிய லாபத்தை நோக்கிய பிரயாணங்கள், ஏதாவது எதிர்பார்த்து செய்யக்கூடிய பிரயாணங்கள் எல்லாம் வரும். சிலருக்கு மருத்துவ தொடர்பான பிரயாணங்கள் எல்லாம் வருவதற்கான வாய்ப்புகளும் உண்டு. 12ஆம் இடத்துல குரு அப்படியே அங்கே ஸ்ட்ராங்காக உட்காந்துருக்கிறார். அதனால மருத்துவ செலவுகள் உண்டு அப்படிங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறார். குடும்பத்தில் சிற்சில மருத்துவ செலவுகள், ஜுரம், சிலருக்கு வயிற்று வலி, பல் சம்பந்தப்பட்ட நோய்கள் இதெல்லாம் வருவதற்கு இண்டிகேஷன் தெரியுது. அதனால் கொஞ்சம் முன்னெச்சரிக்கை அதெல்லாம் பார்த்துக்கிறது நல்லது. இதுக்கெல்லாம் காசு வேணுமே, எங்கேருந்து வரும் அப்படின்னா, நல்லபடியாக செவ்வாய் கன்னிராசியான 3ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கிறார். பண வரவுக்கு வாய்ப்புகளை செவ்வாயின் அனுகிரகத்தில் கிடைத்துவிடும் அப்படிங்கிறது கிளியராக தெரியுது. மண் மனை வாகனம் அப்படிங்கிற இடத்தை, துலாஸ்தானத்தை இந்த குரு பார்க்கிறார். குரு பார்த்த பார்வையினாலே இந்த மண் மனை வாகனங்கள் விஷயத்தில் ஓரளவுக்கு ஏற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. புதிய முயற்சிகள் எதுவும் இல்லைனாலும் இருக்கிறது சந்தோஷமாக இருக்கும் அப்படிங்கிறத வச்சுக்கலாம். குழந்தைகள் விஷயத்தில் நாம் எடுக்கக்கூடிய முடிவுகள் நல்ல முடிவுகளாக அமையக்கூடிய மாதமாக இந்த மாதம் இருக்கிறது. அதனால் குழந்தைகள் பேரில் எதனா முதலீடுகள் செய்வதாக இருந்தால் அவசியம் இந்த மாதத்தில் தொடங்கலாம். அவருடைய வாழ்க்கையின் வழிகளுக்கு இன்சூரன்ஸ் போடுறது, போஸ்டல் டெபாசிட்ஸ் போடுறது, ரெக்கரிங் டெபாசிட்ஸ் போடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணுவோம் இல்லையா, அதெல்லாம் இந்த மாதம் தொடங்கினீர்கள் என்றால் நல்லபடியாக பலன்களாக அவர்களுக்கு வந்து சேரும். அப்படிங்கிறத கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா போதும். நல்லது ஒரு காலகட்டத்தில் இருக்கிறோம். எதிரிகள் உங்களை விட்டு ஓடி விடுவார்கள். ஏன்னா 6ஆம் இடமான ரிண ரோக சத்ரு அப்படிங்கிற வம்பு வழக்கு சண்டை மருத்துவம் அப்படிங்கிற இடத்த குரு, செவ்வாய் மற்றும் சனி பார்க்கிறார். அப்போது உங்களுக்கு கிளியராக அந்த இடம் ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. எது வந்தாலும் வெற்றி கொள்ள வேண்டும் என்ற எண்ணத்தை செவ்வாய் கொடுத்து விடுவார். பணத்தை வாங்கி உங்கள் கையில் கொடுக்க வேண்டியது குருவுடைய கடமையாகி விடுகிறது. கொஞ்சம் செலவானாலும் பரவாயில்ல சார், எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணிடலாம் அப்படின்னு இருக்கும். ஒரு 4-5 வாட்டி நடக்கிற மாதிரி வைக்கும் சனி பகவான். ஆனால் இது எல்லாமே திருப்திகரமாக முடித்து கொடுப்பதற்கு இந்த 3 கிரகங்களும் உபயோகமாக இருப்பார்கள். அதனால் இவங்களுடைய நல்லதொரு இணக்கம் உங்களுக்கு வாழ்க்கையிலே ஒரு ப்ளஸ் பாயிண்ட். அதனால் கொடுத்த கடன் திரும்பி வருவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. கொஞ்சம் கேட்டால் போதும் கொடுத்துருவாங்க. செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளிலே காலவேளையில் அந்த ஹோரைகள்னு சொல்லுவோம். சனி ஓரை, செவ்வாய் ஓரை. அதே மாதிரி மத்தியான வேளையிலும் அந்த சனி ஓரை, செவ்வாய் ஓரைகள்லாம் வரும். இந்த ஹோரை நேரத்தில் நீங்கள் இந்த கடனை திருப்பி கேட்டீர்களானால் கடன் வர ஆரம்பிச்சிடும், உங்கள் கைக்கு திரும்பி வர ஆரம்பிச்சிடும். சிலருக்கு தொழில் நிமித்தமாக கடன் வேணும், பேங்க்லலாம் கடனுக்கு அப்ளை பண்ணியிருக்கிறேன் அப்படிங்கிறவங்களுக்கு இந்த மாதத்திலே கடன் சேங்ஷன் ஆகும். சொத்து வாங்கிறதுக்கான கடன்லாம் இந்த மாதத்திலே உங்களுக்கு சேங்ஷன் ஆகி வரத்துக்கு வாய்ப்பு நிறைய இருக்குது. அதையும் கேபிட்டலைஸ் பண்ணிக்க முடியும். களத்திரம் அப்படிங்கிற ஸ்தானமான மகர ராசியை சுக்கிரனும் புதனும் உங்கள் ராசிக்குள்ளே இருந்து பார்க்க போகிறார். இந்த ராசியுள்ளேருந்து பார்க்கறதுனாலே நல்லதொரு இணக்கங்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது. களத்திரத்தில் சில மருத்துவ செலவுகள் இருந்தாலும் ஓரளவுக்கு அந்யோன்யமாக இருக்கக்கூடிய சூழ்நிலை, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ஒருத்தருக்கு ஒருத்தர் கைத்தாங்கலாக இருக்கக்கூடிய அந்த அந்யோன்யம் நிறைய இருக்கும். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடம் 8ஆம் இடத்துக்காரர் 9ஆம் இடமான மீன ராசியில் அமர்ந்திருக்கிறார் சனி பகவான்.
அப்போது எல்லாத்துக்கும் உங்களுக்கு ஆன்சர் கிடச்சிக்கிட்டே வரா மாதிரி தான் சொல்யூஷன்ஸ் இருந்துகிட்டே தான் இருக்கும். எல்லா கொஸ்டினும் அன்ஆன்சர்டாக இருக்காது. அதனால் கொஞ்சம் நிதானித்து எதையும் அட்டன் பண்ணிங்கன்னா போதும். உடனே நடந்தாது நடக்கும் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா அவசியம் எல்லா விஷயமும் நல்லா நடக்கும். ராசியின் 8ஆம் இடத்தை கும்பராசியே உங்கள் ராசியின் 2ஆம் இடமான குடும்ப ராசியிலிருந்து பார்க்கக்கூடிய சூரியனும் பார்க்கிறாரு, கேதுவும் பார்க்கிறாரு. உங்கள் ராசியின் 12ஆம் இடத்துக்குரியவனான இந்த குருவும் பார்க்குறாரு. அப்போது 8-12 தொடர்பு அப்படின்னு சொல்லக்கூடியது 2ஆம் இடத்துக்கு இருப்பதனாலே எதிர்பாராத குடும்ப செலவுகள் வருவதற்கு வாய்ப்புகள் உண்டு. முக்கியமாக வெளிநாடு வர்த்தக தொடர்புகள், இல்லை வெளிநாட்டிலே இருக்கக்கூடிய குழந்தைகள் அல்லது பெற்றோர்களுக்கு சில செலவுகள் விஷயத்தில் நீங்கள் இங்கேருந்து பணம் அனுப்புகிற மாதிரி இருக்கும். இல்லை அவர்களுடைய தொடர்புகளிலே அவர்களுக்காக ஏதாவது சொத்துக்கள் வாங்குவதற்காக இங்கே ஏற்பாடுகள் பண்ணுவீர்கள். இதை பைஃபர்கேஷன் ஆஃப் அசட்ஸ்ன்னு சொல்லுவோம். அந்த மாதிரி விஷயங்கள்லாம் மைண்டில் வரும். இதெல்லாம் இந்த காலத்தில் மெட்டீரியலைஸ் ஆக போகுது அப்படின்னு தெரியுது. 10ஆம் இடம் ரொம்ப கிளியராக இருக்குது. செவ்வாயானவர் நல்லா உட்காண்டார், லாபத்தை கொடுப்பார். தொழிலே சம்பள உயர்வு கிடைக்கும். வேலை இல்லாத அன்பர்களுக்கு வேலை கிடைப்பதற்கு உத்தரவாதமான ஒரு மாதமாக அமைகிறது. தொழில் தொடங்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவர்களுக்கு தொழில் நல்லபடியாக அமையப் போகிறது. அது மூலியமாக லாபம் சுக்கிரனின் அருளாலே கிடைக்கும். திருமண நிகழ்வுகள் எல்லாம் நல்லதொரு சுப நிகழ்ச்சிகளாக நடப்பதற்கு இந்த மாதத்திலே நிறைய வழி இருக்குது. குழந்தைகள் பேர் இல்லாதவருக்கு ஃபெர்டிலிட்டி ரிலேட்டடில் நல்ல ஆன்சரும் காத்திருக்குது. சில அன்பர்களுக்கு மறுமணம் தொடர்பான பேச்சுவார்த்தைகள் நல்லபடியாக மெட்டீரியலைஸ் ஆகி முடியும். இப்படி நல்ல பலன்களையும் தாங்கி இருக்கக்கூடிய ஆவணி மாதத்திலே விநாயக சதுர்த்தி அப்படின்னு 27ஆம் தேதி இருக்குது, புதன்கிழமை அன்னைக்கு, ஆகஸ்ட் மாதம். அன்று அவசியம் விநாயகரை வழிபாடு செய்யும்போது உங்கள் வாழ்க்கையிலே நலமும் வளமும் என்றும் அந்த முழுமுதற் கடவுளின் அருளாலே தொடர்ந்து பயணித்து வந்து கொண்டிருக்கும். அவனால் விக்னங்கள் விலகி வாழ்க்கையிலே தெளிவு கிடைக்கும். நல்லது நடக்கும். நல்லதே நடக்கட்டும். வாழ்க வளத்துடன்.